மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தேவன் நமக்கு மீண்டுமாக வாழ்நாளிலே ஒரு நாளை தந்து அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு தேவன் பாராட்டின பெரிதான கிருபைக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் முதலாவது நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொள்ளலாம். வந்திருக்கக்கூடிய அனைத்து பரிசுத்தவான்கள், சபையிலையும் ஆன்லைனில் இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இந்த நாளில் கூட நம்ம விசேஷமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரண நாளை குறித்ததான பாடங்களை நம்ம அனுதினமும் பார்த்துட்டு வரோம். அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் அவருக்கு நடந்த துரோகங்கள் அநேகமாக இருந்தது. அப்படி அநேக துரோகங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக அந்த துரோகங்களெல்லாம் அவர் எப்படி சகிச்சார் அப்படின்னு நம்ம அநேக பாடங்கள் வழியாக கேட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு துரோகத்தை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா வருடந்தோறும் நம்ம மெமோரியல் ஸ்டடியில் இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குறது எதற்காகனா, நம்முடைய உடன்படிக்கை வாழ்க்கை இல்லைங்களா, நம்முடைய உடன்படிக்கையின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு நாமளே துரோகம் பண்ணிக்கிறதோ வாய்ப்பு உண்டு. இன்னொன்று, நம்முடைய தேவனுக்கும் கர்த்தர் இயேசுவுக்கும் நம்ம துரோகம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால தான் வருடந்தோறும் அந்த ஒரு மெமோரியலில் ரிப்பீட்டடாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக நாம் வாழ்கிற காலம் இப்போ ரொம்ப கடைசி காலமாக இருக்கு. ரொம்ப நெருங்கிட்டே இருக்கிறோம். கடைசி நாட்கள் நம்ம வாழ்கிற காலம் கொஞ்சம் தான். அந்த கொஞ்ச நாட்களில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்து நம்ம எப்படி முன் செல்கிறோம் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மரண நாளை நம்ம அந்த ஒரு பண்டிகையை நம்ம கொண்டாடுவதற்கு ஆயத்தமாயிட்டிருக்கிறோம். அப்படி ஆயத்தமாகக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்ற நாளில் கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 33 வருஷம் ஊழியத்தில், அந்த 33 வருஷம் அவருடைய வாழ்க்கையில் 3 வருஷம் ஊழியத்தின் பாதையில் அவருக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, மூழ்கினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல. இப்போ இங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூழ்கினவன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி, அதாவது அங்கே என்ன சொல்கிறாருன்னா, சில பேர் நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க, ஆகிலும் எல்லாரும் இல்லை. யாரை பற்றி பேசிட்டு இருக்காரு? அப்போஸ்தலரை பற்றி பேசிட்டு இருக்கார். வெரி குட். யூதாஸ் காரியத்தை பற்றி பேசிட்டு இருக்கார். அப்போது இங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பு யாரை குறித்து அங்கே பேசுகிறாரு அப்படின்னும் போது, நீங்கள்லாம் சுத்தமாக இருக்கிறீங்க, ஆனால் ஆகிலும் அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே சுத்தமாக இருக்கிறீங்க, ஆனால் ஆகிலும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? ஒவ்வொருடைய மனசு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்க. யாருக்கு? சுத்தம் இல்லாதவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகாது? கஷ்டமாக இருக்காது. அப்படியே சுத்தம் இல்லாதவங்க அந்த வார்த்தை கேட்டால் சுத்தம் பண்ணிக்கலான்னு தான் என்ன ஆகும்? ஒரு நல்ல உணர்வு இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். பாருங்க, 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து பேசின விஷயம் இது. அப்போ யாரை பற்றி பேசுகிறாரு? 11வது வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். பார்த்தீங்களா? தம்மை காட்டி கொடுக்கக்கூடிய, இல்லைங்களா, இஸ்காரியத், அதாவது யூதாஸ் காரியத்தை குறித்து தான் அங்கே பேசுகிறார். அன்பான சகோதர சகோதரி, அப்போது யூதாஸ் காரியத்துக்கு பெரிய கிருபை கிடைச்சிருந்து. நமக்கு என்ன கிருபை கிடைச்சிருக்கோ அதே கிருபை தான் அவருக்கும் கிடைச்சிருந்து, இல்லைங்களா? கிருபை ரொம்ப பெரிய கிருபை. அது சொல்ல முடியாத ஒரு கிருபை. அது எல்லா ஒட்டுமொத்தம் தேவனுடைய திட்டத்துக்குள்ள, சத்தியத்துக்குள்ள வந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் பாராட்டின பெரிய கிருபை. அந்த கிருபையை தான் யூதாஸ் காரியத்துக்கும் தேவன் என்ன பண்ணியிருந்தார்னா அங்கே காட்டியிருந்தார். அப்போ இந்த
ஒரு பெரிய கிருபை என்ன அப்படின்னா, கர்த்தர் இயேசுவோட அவருடைய ஊழியத்தில் அவர் பயணம் செல்வது, அவரோட ஊழியம் செய்வது. யோசித்து பாருங்க, இன்றைக்கு நம்ம ஒரு சகோதர சகோதரிகளோட, இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு சகோதரோட நம்ம ஊழியம் செய்து எவ்வளோ பெருசாக நினைக்கிறோம். யூதாஸ் காரியத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புனா, கர்த்தர் இயேசுவோடு அவருடைய ஊழியத்தில் ஈடுபடுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிருபை பெற்றிருந்தார். யாரு? யூதாஸ் காரியத். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஊழியத்தில் இயேசு கிறிஸ்துவோட பணி செய்வதற்கு அழைக்கப்பட்டவர் தான் யாரு? யூதாஸ் காரியத். அப்போ 12, அதாவது ரொம்ப முக்கியமாக அன்பான சகோதர 12 இல்லைங்களா பேர் இயேசு கிறிஸ்து கூட இருந்தால் கூட, அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கும்போது, ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு 11 பேரில் இவர் கொஞ்சம் ஸ்பெஷல் டேலண்டான ஆள். யூதாஸ் காரியத் த சுப்பீரியர் டேலண்ட் இருக்கு அவருக்கு, சாதாரணமான டேலண்ட் இல்லை. இவரை குறித்து ரசல் பிரதர் தான் எழுதுறார். அதாவது 11 பேரும் கலீலியாவை சேர்ந்தவர்கள், இவர் பாலஸ்தீனாவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் 7ஆம் தூதன் ரசல் அவர்கள் இதை குறிப்பிட்டு அவர் சொல்றார். அப்போ ரொம்ப முக்கியமாக இவர் ஒரு சுப்பீரியர் டேலண்ட் பர்சன். யாரு? யூதாஸ் காரியத். அவ்வளோ சாதாரணமான ஆள் கிடையாது. ஏன்னா எப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும், பார்க்கலாம். அப்போ இந்த 12 பேரில் இவர் விசேஷமானவர் தான் அப்படின்ற போது, அவருடைய தொழில், அவருடைய போஸ்டிங்கை நம்ம பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் அவர் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் ஈடுபட்ட ஒரு சகோதரர் யாரு? யூதாஸ் காரியத். அன்பான சகோதர சகோதரிகளை யோசித்து பாருங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அவருடைய வாழ்க்கையில் அங்கே நம்ம கவனிக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளை. அப்போ இந்த சுப்பீரியர் டேலண்டானவர் தான் யாருனாக்கா யூதாஸ் காரியத். அப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவருக்கு பெரிய அழைப்பு தான் இல்லைங்களா, பெரிய அழைப்பு யூதாஸ் காரியத்துக்கு. இந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். இந்த வசனம் சபை மக்களுக்கு எல்லாருக்குமே பொருந்த வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை எடுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். பார்த்தீங்களா, கடைசி நாட்களிலே நான் என்ன பண்ணுவேன்? எழுப்புவேன். ஆமா அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமாக என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். இதே அழைப்பு தான் யாருக்கு? நம்முடைய யூதாஸ் காரியத் சகோதரருக்கு அங்கன்னு பார்க்குறோம் அன்பான சகோதரர். அப்போ ஆரம்ப காலத்தில் இயேசுவோட ஊழியம் செய்து வந்த இந்த மனுஷன் இல்லைங்களா, அவருக்குள்ள என்ன வந்தது? ஆசை. என்ன ஆசை அவருக்குள்ள வந்தது? என்ன ஆசை வந்தது அவருக்குன்னா, பணம் ஆசை. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண ஆசை இருந்திருக்குது, பதவி ஆசை இருந்திருக்குது. ஏன் சில பேருக்கு சில எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கு. என்ன நமக்கு அப்படின்னு இவருக்கு இயேசு கிறிஸ்து பின்னால போனா, அவரு கூட போனாக்கா பாருங்க, ஆசை தான். அந்த ஆசை தான் பல விதமாக இருக்கு. இயேசு கிறிஸ்து காலத்தில் எப்படின்னா பண ஆசை இவருக்கு. நாட்கள் சென்று கொண்டே இருக்கும்போது இவருக்கு என்ன ஆகுது? பண ஆசை. அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா சில பேர்கிட்ட என்ன இருக்குதுங்க? பதவி ஆசை. அப்போ பதவி ஆசையும் இவர்கிட்ட இருக்குது. பார்க்க வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இங்கே நம்ம வாசிக்கலாம் ஒரு வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு, கொஞ்சம் மேல 5வது வசனத்துல இருந்து வாசிங்க. இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றார். பாருங்க, ரொம்ப தரித்திரத்தை குறித்து ரொம்ப கவலைப்பட்டு பேசுற மாதிரி தான் அந்த வசனம் இல்லைங்களா? நமக்கு தெரியும் அவர் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டாரானா இல்லை, பணத்தை குறித்து. பணம் என்ன ஆயிட போகுது? போய் வேஸ்ட் ஆகுறது இல்லை, பணம் இவரை கை விட்டு போகுது. ஏன்னா இவருக்கிட்ட என்ன இருக்குது? பணம் ஆசை. அதை தான் யோவான் சொல்றாரு. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனா இருந்தபடினாலும். பாத்தீங்களா, இவர் யாருங்க அப்படின்னா? இவர் சும்மா சொல்வாரா திருடன்னு? அப்படின்னா இவரோட பழகி இருக்கும் போது இல்லைங்களா பொய் சொல்லி இருக்கணும்
இல்லை எங்கன்னா இவர் திருடிக்கிறத பார்த்துருக்கணும். அதனால் எவ்வளோ கிளியராக வந்து என்ன சொல்கிறார் யூதாஸ் காரியத்தை, அவன் திருடனானபடியால். அப்போ இவருக்குள்ள என்ன ஆசை இருக்குது, பண ஆசை. பண ஆசை எப்போ ஒருத்தருக்குள்ளே வருதோ அவங்ககிட்ட எல்லா கெட்ட விஷயங்களும் இம்ப்ரூவ் ஆகும். அது வந்து உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்போ அதான் அங்கே யோவான் ரொம்ப கிளியராக சொல்கிறார் யூதாஸ் காரியத்தை பார்த்து, இவன் திருடனானபடியால். அப்போ இவர் திருடியிருக்கிறார், எங்கே பொய் சொல்லியிருக்கிறார். அப்போ இவருக்குள்ள அந்த திருட்டுத்தனத்துக்கும் பொய்க்கும் எதற்கு என்ன காரணம்னா ஆசை. அப்போ இந்த ஒரு ஆசை அவருக்குள்ள வந்திருந்து இல்லைங்களா. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா. இயேசு கிறிஸ்து ராஜானா ராஜாவை ஆக போறான்னு தெரியும். என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு அம்மா வந்து அவர்கிட்ட உங்க வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துல இவங்களுக்கு என்ன இருக்குது, பதவி ஆசை. பதவி ஆசை இருக்குது. மற்ற 20ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள் வாசிக்கலாம் பாரு. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். அப்ப இயேசு கிறிஸ்து கூட இவங்கெல்லாம் இருக்கிறது எதுக்குன்னா, ஏதோ ஒன்று தேவைக்காகத்தான் இருந்திருக்கிறாங்க. பண ஆசை, பதவி ஆசை. அது மாத்திரம் இல்லை, அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக நீங்க பார்க்கும்போது அருள் செய்ய வேண்டும். அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாரு? இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். பாத்தீங்களா எவ்வளவு கிளியரா சொல்லிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துடைய போதனையை அந்த காலத்திலே இவங்க சரியா என்ன ஆகல புரிந்து கொள்ள. ஸோ இது தனி பாடம். நம்ம அந்த வசனங்களை இப்போ படித்தோம், அது தனி பாடம். அதுக்குள்ளே நம்ம அப்புறமா கடவுள் சித்தமெல்லாம் எந்த சகோதரர் எடுப்பாங்கன்னு தெரில, நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இதுதான். அப்போது யூதாஸ் காரியத்துக்கு பண ஆசை. அங்கே பார்த்தீங்கன்னா யாருங்க, யாக்கோபுக்கும் யோவானுக்கும் பதவி பிரமாணத்தை வாங்கி கொடுக்க தன் தாயார் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதரர்களை. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு என்ன பண்ணுவார்னா இல்லைங்களா, என்ன கேட்பாரு இயேசு கிறிஸ்து? பேதுரு என்ன கேட்பாரு, என்னை பின்பற்றி வரீங்களா அப்படின்னும் போது பேதுரு என்ன சொல்லாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம் ஆண்டவரே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பார்த்தீங்களா, அவர்கிட்ட என்ன இருந்ததுன்னா அதே சுயநலத்தை ஆசை, எங்களுக்கு என்ன கிடைக்கும். உண்மையானவங்க என்ன பண்ணிக்கணும், நாங்கள் வரோம் ஆண்டவரே, அவ்வளோதான் விஷயம். ஆனால் இவருக்கு எங்கே இருக்கு, எனக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு ஆன்சர் வேற. மறுஜென்ம காலத்தில் பெரிய பதவியில் தேவன் ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு, சிங்காசனம் கொடுக்குறாருன்றது தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் இவருடைய கேள்வி என்னவா இருக்குது? அப்புறம் அவருக்குள்ள என்ன ஆசை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கிடைக்கும் ஆண்டவரே? ஓகே, நாங்கள் உங்கள் பின்னால் வரோம், இடுக்கமான வழியில் வரோம், சிலுவையை தூக்க போகிறோம், என்ன கிடைக்கும்? அப்போ அவருக்குள்ள கூட என்ன இருக்குது, ஆசை. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களுடைய ஆசைகள் எல்லாம் எனக்கு தெரியுது, ஆனா நான் குடிக்கக்கூடிய பாத்திரத்தில் உங்களால் குடிக்க முடியுமா? ஸோ அந்த பாத்திரம்ன்றது நமக்கு நல்லா தெரியும், கதாபாத்திரம், ஒரு கேரக்டர். கிரைஸ்ட் அந்த கேரக்டர் அவர் எடுத்தார். அவர் அதை என்ன பண்ணியாகணும், பிதாவின் சித்தத்தின்படி பல பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இல்லைங்களா, இந்த பாடுகள் கஷ்டங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டில் என்ன கொடுங்க, பதவி கொடுங்க, எனக்கு பணம் கொடுங்கன்னு வந்திருக்காது. ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இங்கே பார்க்கும் பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி ஆசைகள் இயேசு கிறிஸ்து காலத்திலேயே இருந்திருக்கு. இயேசு கிறிஸ்து காலத்திலேயே இருந்து. அப்போ யூதாஸ் காரியத்துக்கு இருந்தது என்ன, பணம் ஆசை. ஏன்னா நாளுக்கு நாள் ஊழியம் அதிகரிக்குது. ஊழியம் அதிக முடிய ஊழியத்தினுடைய ஆஸ்தியெல்லாம் யார்கிட்ட சேருது? சுப்பீரியர் டேலண்ட் பர்சன் யாரு? யூதாஸ் காரியத். அப்போ யூதாஸ் காரியத்துக்கு நல்லா தெரியும் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, யூதாஸ் காரியத்துக்கு இல்லைங்களா ஒரு பெரிய போஸ்டிங். சும்மா அக்கௌண்டண்ட்டை வச்சிருவாங்களா ஒரு கம்பெனியில்? உதாரணம் ஒரு ஆஃபீஸில் நீ அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கப்பான்னு விட்டுருவாங்களா?
அவர் ஒரு நல்ல டேலண்டாக இருக்கணும். அது எந்த சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு. மேக்ஸ் தெரியலன்னா அவரால் என்ன பண்ண முடியாது, கரெக்டாக என்ன பண்ண முடியாது, கணக்கு பார்க்க முடியாது. ஒரு கணக்கு வாத்தியார் தமிழில் சொல்லணும்னா யூதாஸ் காரியத்து ஒரு கணக்கு வாத்தியார். அப்போ எல்லா பணம் இவர்கிட்ட வரும்போது, அதனால தான் அங்கே பார்க்குறோம் அன்பான சகோதரர்களே, யார்கிட்ட வந்திருக்கோன்னா யூதாஸ் காரியத்துக்கிட்ட. அப்போது இங்கே நம்ம பார்க்கும்போது யூதாஸ் காரியத்தை திருடன், அப்படி யூதாஸ் காரியத்தை திருடன் யோவான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அநேக ஊழியத்தின் பணங்கள் எல்லாம் என்ன இருக்குது வந்திருக்கிறது. அப்போ அங்கே தரிதனை குறித்து அவர் என்ன பண்ணல, கவலைப்பட்டு பேசல, தான் திருடனா இருக்கிறபடியால். ஏன்னா அந்த 300 பணம் இவர் கைக்கு வர்றது இப்போ என்ன இருக்குது, அது போயிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் அவரோட இருக்கிறதா நம்ம அங்கே யோவான் நமக்கு சுற்றி காட்டுறதை பார்க்குறோம். அப்போ அன்பான சகோதர சகோதரர்களே, ஆரம்ப காலத்தில் யூதாஸ் காரியத்துக்கு என்னங்க நல்ல ஊழியத்தில் வாய்ப்பு, இயேசுவோடு இணைந்து அவர் செயல்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, கிருபை சொல்லலாம். அந்த கிருபை பெற்றிருந்தவர் தான் யாரு, யூதாஸ் காரியத். ஸோ நாம கூட இந்த சத்தியத்தில் வரோம், இந்த பிகினிங் இல்லைங்களா. ஆரம்ப காலத்தில் சத்தியத்தை கேட்குறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இல்லைங்களா. உற்சாகத்தோடு நாளுக்கு நாள் என்ன பண்ணுறோம், பயபக்தியாக நடக்கிறோம். அப்போ யூதாஸ் காரியத் கூட ஆரம்ப காலத்தில் பயபக்தியாக தான் நடந்திருப்பார். பயபக்தியாக இருக்கும்போது தான் இந்த வசனங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்குதோ, யூதாஸ் காரியத்துக்கு அந்த வசனங்கள் தெரிஞ்சிருக்கும். எப்படி அந்த வசனங்கள் தெரிஞ்சிருக்கும், எந்த வசனம் வாசிக்கலாம், எரேமியா. அதுக்கு முன்னால் ஒரு வசனம், அந்த சாஸ்திகள்லாம் யார்கிட்ட வந்திருக்குதுன்னு படிச்சிடலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலினாள் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாளும் சூசன்னாளும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். பார்த்தீங்களா, அந்த ஊழியம் செய்வதற்கு அநேக ஸ்திரீகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தங்களுடைய ஆஸ்திகளெல்லாம் கொண்டு வந்துக்கிறாங்க. அப்போது இந்த ஆஸ்திகளெல்லாம் யார்கிட்ட தான் சேருது அப்படின்னா, அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய யூதாஸ் காரியத்துக்கிட்ட தான் வந்திருக்கு. அப்போ நாளுக்கு நாள் இவர் பணத்தை பார்த்துருப்பார். பணம் அவரை என்ன பண்ணியிருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆசைக்குள்ளாக இல்லைங்களா, அவருடைய மனசு கடந்து செல்வதற்கு அந்த பணம் ஒரு காரணமாக இருந்திருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, அதான் இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த வசனம் ரொம்ப முக்கியம். எந்த வசனம்னா, எப்படி நாம் ஆரம்ப காலத்தில் சத்தியங்களை கேட்டு பயபக்தியோடு ஞானஸ்தானம் எடுத்து அந்த சத்தியத்திற்கென்று நம்ம வாழும் பொழுது இல்லைங்களா, உணர்ந்து பயத்தோடு வந்திருப்போம். ஆனால் ஒரு வசனத்தை சொல்கிறாரு, எரேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது தெரிஞ்சிடும் பாருங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், உன்னுடைய மாறுபாடானவைகளை உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும். பாத்தீங்களா, தேவன் மேல பயம் இல்லைன்னா வசனம் சொல்லுது எத்தனை பொல்லாப்பு நீ செய்யற. அப்ப தேவன் மேல பயம் ரொம்ப முக்கியம். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, தேவன் மேல இருக்கக்கூடிய பயம், அப்ப தேவன் மேல இருக்கிற பயம், இந்த வசனம் யூதாஸ் காரியத்துக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்காதா? அப்போ என்னை பற்றும் பயம் இல்லாத போனதால இல்லைங்களா, நீ எவ்வளவு பெரிய பொல்லாப்பு செய்யற. அதான் தேவன் ரொம்ப கிளியராக அநேக வசனங்களை சொன்னார். நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். வேதத்தில் நமக்கு வசனங்கள் அப்படி இருக்கு. என்ன சொல்றாரு, நாட்கள் பொல்லாதவைகளானதால்
ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த வசனம் கூட யூதாஸ்காரியத்துக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே. அவர் ரொம்ப முக்கியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இங்கே யூதாஸ்காரிய தேவனுடைய பிள்ளையாக அழைக்கப்பட்டவர் தான். இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளையும் அவருக்கு கொடுத்திருந்தது நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் இன்னொரு வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப இந்த வசனம் கூட யூதாசுக்கு நல்லாகும் தெரிந்திருக்கும். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இவ்வளவு வசனங்கள் தெரிந்திருந்தா கூட அவருக்குள்ள இருந்தது என்னங்க, அவருடைய மனசு எதை சார்ந்திருந்ததுன்னா பண ஆசை இருந்ததுனால எது மேல அவருக்கு ஆசை வந்ததுன்னா பணத்து மேல. சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஆசை இருக்கலாம் பிரதர், ஆனால் என்ன இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது. நமக்கு ஆசையே இருக்கக்கூடாது. ஆக்சுவலி உடன்படிக்கை செய்கிறவங்களுக்கு பேராசை எல்லாம் இல்லை, ஆசையே இருக்கிறவங்க தன்னை வெறுக்க முடியுமா? தன்னை வெறுத்துங்க சொல்ல முடியுமா இது எனக்கு ஆசை இருக்குதுன்னு? தன்னை வெறுத்துங்க ஆசை இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப பேராசைங்க, பேராசை டிபார்ட்மெண்ட்டுக்கு போகவே கூடாது, ஆசைக்குள்ள டிபார்ட்மெண்ட்கே போகக்கூடாது. அப்போ பாருங்க அன்பான சகோதரர்களே, இந்த சூழ்நிலைகள் தான் யாருக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதாஸ்காரியத்துக்கு வருதான் நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ அந்த ஒரு சூழ்நிலைகளில் தான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருக்குது. அவருடைய சத்தியம் உபதேசங்களெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னா மனுஷனுக்கு எட்ட மாட்டேங்குது. மனுஷனுக்கு எட்டலனால அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு என்ன ஆகிடும், இடலாகும், கடினமாக இருக்கும். அப்போ புரிந்து கொள்ளவங்களுக்கு அது எப்படின்னு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் அந்த நாட்களில் அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஹாட் சப்ஜெக்ட், ரொம்ப பலமான விஷயத்தை பேசிட்டு இருக்கிறார். இன்றைக்கும் ரொம்ப பேருக்கு அது பலமாக இருக்கிறது தெரியாது. அப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே கிளியராக நமக்கு தெரியுது இயேசு கிறிஸ்துவுடைய ஊழிய நாட்களில் ரொம்ப முக்கியமாக அவர் போதனைகள் ரொம்ப என்ன இருக்குதுங்க, கடினமாக போயிட்டு இருக்கு. அப்படி கடினமாக போயிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டு நிற்கக்கூடிய உபதேசங்கள்லாம், இவர் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அங்கே பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொன்னார் இவங்களுக்கு கடினமாச்சு அப்படின்னும் போது நமக்கு நல்லா தெரியும். இதே பஸ்கா டைப்பில் ரொம்ப முக்கியமாக பேசக்கூடிய ஒரு எந்த சப்ஜெக்ட்னா, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். அந்த சப்ஜெக்ட் அப்போ நம்மளுடைய மெமோரியல் புக்கில் நமக்கு அந்த ஸ்டடீஸும் இருக்குது, நம்ம பார்த்துருக்குறோம். அந்த ஒரு டாபிக் தான் அவர் பேசிட்டு வர்றார். என்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் என்ன பண்ணணும், புசிக்கணும், பானம் பண்ணணும். அப்போ என்ன புரிஞ்சுக்கினாங்கன்னா, இவருடைய மாம்சத்தையும் இவருடைய ரத்தத்தையும் நம்ம எப்படி சாப்பிட முடியும், குடிக்க முடியும்? இது யார் செய்வாங்க, இது யார் கேட்பாங்க இந்த உபதேசத்தை? ஏன்னா பழைய ஏற்பாடுல நமக்கு நல்லா தெரியும், ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது, புசிக்கக்கூடாதுன்றது நல்லாவே நமக்கு தெரியும். அப்போ ரொம்ப முக்கியமாக கிளியராக அங்கே நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே, இருக்குதுன்னா அந்த சமயத்தில் இயேசுவுடைய ஊழியம் உபதேசங்கள் எப்படி போயிட்டு இருக்குதுன்னா பிரபலமாக போயிட்டு இருக்குது. பிரபலமான இல்லைங்களா, அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் இவருடைய ஊழியத்தின் பாதையில் அங்கே ரொம்ப முக்கியமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அப்போ நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரி, என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியராக நம்ம பார்க்குறோம். இவர் மாம்சத்திய ரசத்தை என்ன பண்ணோம், புசிக்கணும்னு சொல்லும் போது இது யார் கேட்பாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா அங்கே நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதரர், என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் 6ஆம் அதிகாரம் 52லேருந்து 56 வசனங்களை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 52 வசனங்களிலிருந்து, அப்பொழுது யூதர்கள், இவர் என்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பார் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். பாருங்க, அவங்க ஒரு வாக்குவாதமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்க அந்த சூழ்நிலை. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். பார்த்தீங்களா அன்பான சகோதர, அப்போ இந்த போதனை தான் அவங்களுக்கு ரொம்ப கடினமாச்சு. அங்கே என்ன ஆச்சுன்னா வாக்குவாதமே உருவாச்சு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகள் அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா உண்மை இருந்தது, அந்த உண்மை அவங்களுக்கு தெரியாதனால் அது வாக்குவாதமாக மாறுது. அப்போ ஆண்டவருடைய உண்மை அவங்களுக்கு புரியாததினால இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வாக்குவாதத்தையே எழுப்புறாங்க. அப்போ இதை யார் செய்ய முடியும் இல்லைங்களா? இவ பேசக்கூடிய விஷயம் எல்லாமே இயேசு கிறிஸ்து தவறாக பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அநேகர் இவரை விட்டு என்ன ஆயிடுறாங்க, போயிடுறாங்க. அப்படி போகும்போது ஒரு விஷயம் நடக்குது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அழைச்சி, நீங்களும் போகிறதுக்கு மனசு இருந்தா போயிருங்கன்னு சொல்லும் போது அப்போ தான் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து பேதுரு கரெக்டான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அவர் கரெக்டாக புரிஞ்சுக்கினார். யாரிடத்தில் போகும் ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடத்தில். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பேசினார்ன்றது பல பேருக்கு புரியல, அவரோடு இருந்தவருக்கு ஒரு சிலருக்கு புரிஞ்சுது. அதுதான் இன்றைக்கும் நாம் பார்க்கும்போது இன்றைக்கு எத்தனையோ பேர் சபைகள் மற்றதில் அநேகருக்கு அவர்களுடைய போதனைகள் புரியுறதில்லை. ஆனால் தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அதனுடைய உண்மைத்தன்மை புரியுது. அப்போ பாருங்க, அந்த காலத்திலே வாக்குவாதங்கள் நடந்திருக்கு. அப்போ சத்தியம் கரெக்டாக புரியலன்னா வாக்குவாதம் எழுப்பக்கூடிய அந்த காலத்தில் இருந்த இல்லைங்களா. ரொம்ப முக்கியமாக என்ன நடந்தது 60ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். யார் இதை கேட்டார்கள் அப்படின்னு ஜூம் பண்ணல அப்படிதான். ஓகே, ஸோ அப்போ ரொம்ப முக்கியமாக ட்ரை பண்ணுங்க அதை. அப்போ ரொம்ப முக்கியமாக அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, அந்த நேரத்தில் தான் யூதர்கள் அவரை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தேடிட்டு இருக்காங்க. என்ன பண்ணோம் இப்போ இயேசு கிறிஸ்து ஏதாவது என்ன பண்ணோம், அவரை தேடுறாங்க. அப்போ தான் இவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு மனுஷருக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவர் பேசக்கூடிய விஷயம்லாம் கலகத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விவாதம் எழுவுது. அப்படி எழும்பும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜனங்கள் அவரை தேடுறதை நம்ம பார்க்குறோம். யோவான்ல கூட வசனம் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பண்டிகையில் யூதர்கள் அவரை தேடி, அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. பாத்தீங்களா, ஜனங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா இவரை பத்தி ஒரு முறுமுறுப்பு என்ன ஆயிடுச்சுங்க உருவாகிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சிலர் அவர் நல்லவர் என்றார்கள். சில பேர் அவரை நல்லவர் என்றாங்க. வேறு சிலர் அப்படி அல்ல, அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவர் என்று சொல்லிக் கொண்டார்கள். சில பேர் இவரை வஞ்சிக்க கூடியவர். அப்ப அந்த வஞ்சிக்கக்கூடிய வார்த்தை யாருக்கு சொந்தமானதா இல்லைங்களா? இது சாத்தானுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அது இல்லைங்களா? ஏவாளை வஞ்சித்தது அந்த வார்த்தை அங்கே தான் வரும். அநேக மக்களை வஞ்சித்தது யாரு? சாத்தான். அப்போ இந்த வார்த்தை சாத்தானுக்கு பொருந்தக்கூடிய வார்த்தையை இங்க கர்த்தர் இயேசுவுக்கு என்ன பண்றாங்கன்னா, சில ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, சிலர் நல்லவர் என்றும் சிலர்
வஞ்சிக்கக்கூடியவர்கள் என்றும் அங்க இயேசு கிறிஸ்துக்கு சில பேர்களை அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதரர். அப்ப இங்க தான் இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஸ்டார்ட் ஆச்சு? பிரச்சனை, ப்ராப்ளம் இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12ஆம் வசனம் கூட வாசித்துருங்க. ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படியல்ல, அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவர் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாத்தீங்களா? அப்போ இந்த ஒரு சூழ்நிலையை தான் நம்ம இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அங்க பார்க்கிறோம். அந்த ஒரு பிரச்சனை அங்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த சைடில் யூதாஸ் காரியத்துக்குள்ள பண ஆசை வந்தது. யோவான் சொல்லிட்டு இருக்காரு, இவன் திருடனா இருக்கிறதுனால இல்லைங்களா, இவன் தரித்திரர் குறிச்சி பேசல, இவன் என்னங்களா அந்த பணத்தை குறிச்சி தான் பேசுறதுனால, அதுதான் அங்க நமக்கு அர்த்தம். ஏன்னா திருடனா இருக்கிறபடியால் அந்த பணத்தை பத்தி தான் அவருக்கு வருத்தம், அந்த தரித்திரனை குறித்து வருத்தம் கிடையாது யூதாஸ் காரியத்துக்கு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கிளியராக நம்ம பார்க்குறோம். யோவானில் 12ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை நம்ம வாசித்தோம். 6வது வசனத்தில் பார்க்கும்போது பாருங்க, 6வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான். பாத்தீங்களா? அப்போ அங்க எவ்வளவு பணம்? 300 பணம். அப்போ 300 பணம் சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு டைம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? 200 பணத்துல என்ன பண்றாருங்க? 5000 திரளான ஜனங்களுக்கு, 5000 பேருக்கு திரளான 200 பணத்திலே 5000 திரளான ஜனங்களுக்கு என்ன பண்றாருங்க இல்லைங்களா? ஏறக்குறைய ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம போட்டால் 200 பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 15,000 ரூபாய் வச்சுக்கோங்க. இப்போவா? அப்போ ஒரு 15,000 இப்போ எவ்வளோ இருக்கும் இல்லைங்களா? அப்போ 300 பணம் அன்னைக்கு அப்படின்னும் போது அவ்வளோ பணம் அவருக்கு என்ன இருக்குது? ஒரு அந்தாஜா சொல்கிறோம் நம்ம. அப்போ 200 பணத்துக்கு 5000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அன்னைக்கு என்ன இருக்குது? அப்போ இவர் 300 பணம் இப்படி போதேன்னா இவருடைய கவலை எது மேலேனா பணத்து மேலே, தரித்திரன் மேல இல்ல அன்பான சகோதர சகோதரிகளே. அதனால யோவான் உள்ள ஒரு வசனம், இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வசனங்கள் வாசிங்க. இந்த 200 பணத்தை பத்தி கூட பேசுறாரு இல்லைங்களா? யோவான் 6ஆம் அதிகாரம் 5லிருந்து வசனங்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவரை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். பாத்தீங்களா? 200 பணம் அங்க பெரிய வேல்யூ விடாது. அப்ப 300 அதுக்கு மேல. ஸோ இதை நம்ம புரிந்து கொள்றதுக்காக அன்பான சகோதர சகோதரிகளே இந்த விஷயங்களை நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். அப்போது யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சைடில் யூதர்கள் அவரை தேடின்கிறாங்க இல்லைங்களா? இந்த சைடில் யூதாஸ் காரியத்து கூடவே இருக்கிறாரு, பிராண சிநேகிதன் கூடவே இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? அவருக்குள்ள வந்த ஆசை, பண ஆசை, அந்த பணத்து ஆசையின் மூலமாக அவர் என்ன பண்ணிட்டுருக்காருங்க? பணத்து பின்னாலேயே போயிட்டுருக்கார். இப்போ தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போது கட்டாயமாக யூதாஸ் காரியத்துக்கு என்ன இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டம் ஆகும் போதெல்லாம் இவர் இயேசு கிறிஸ்து நேசிப்பாரா வெறுக்குவாரா அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 11, 12 வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். பாத்தீங்களா? தரித்திரர் எங்க பேசுனது? யோவான்ல பேசின விஷயங்கள் இப்ப இங்க மேத்யூல எப்படி சொல்றாரு பாருங்க. இயேசு அதை கண்டினியூ பண்றாரு. எப்பொழுதும் தரித்திரர்கள் உங்களோட இருக்கிறார்கள், நானும் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருந்தேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. இப்ப என்ன இருக்கும் யூதாஸ் காரியத்துக்கு சொல்லுங்க. இவர் ஆல்ரெடி இவர் ஒரு போஸ்டிங்ல இருக்கிறாரு. இவர் சொல்றதை கேட்கல இயேசு கிறிஸ்து. அடுத்து இந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அவருக்கு? தரித்திரம் எப்போவே இருக்கிறாங்கப்பா யூதாஸ் காரியத், நான் உங்க கூட இருக்க மாட்டேன், என்னுடைய மரணத்துக்காக அந்த வைக்கப்பட்ட அந்த தைலத்தை தான் ஒடிச்சு ஊத்துனாப்ல அப்படின்னு சொல்லும் போது இப்போ என்ன ஆயிருக்கும் யூதாஸ் காரியத்துக்கு? கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி என்ன ஆயிருக்கும்? இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருந்தா அவருக்கு என்ன ஆயிருக்கும்? அவருக்கு யூதாஸ்க்கு அவமானம்.
அவமானம் ஆயிருக்கும் அவருக்கு. நம்ம பேச்சுக்கு ஒரு வேல்யூ இல்லை, ஒரு ஸ்திரீ செய்கிற விஷயத்துக்கு அவ்வளோ வேல்யூ கொடுக்குறாரு இயேசு கிறிஸ்து. ஏன்னா இவர் கூடவே இருந்தார். அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம கூட வரோம். நம்ம பேச்சை ஏதோ ஒரு விஷயம் சொல்லும் போது செய்யலைன்னா நமக்கு அந்த மாதிரி வரக்கூடாது. அது நமக்கு அவமானமே கிடையாது. தேவன் ஓவர் ரூல் பண்ணுவார்னு என்ன பண்ணிடணும், தேவனுடைய சித்தன்ட்டு போயிட்டே இருக்கணும். அவருக்கு என்ன வந்திருக்குதுன்னா அவமானம் வந்திருக்கும், கட்டாயமாக அவமானம் இல்லைங்களா? அதனால தான் அவருக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது அவருக்கு அவமானம் வந்திருக்கும், பணம் ஆசையே வந்தாச்சு. இப்போ அவருக்கு மேலே மேலே என்ன ஆகும், இவருக்குள்ள ஆசைகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் தான் அன்னா காய்பா இயேசுவை கொலை செய்யறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பிரதான ஆசாரியர் வேத பாரகர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவரை தேடிட்டு இருக்கிறாங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். லூக்கா 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். பார்த்தீங்களா, ஜனங்கள்கிட்ட கொஞ்சம் இது பயம் இருக்குது. ஆனா எப்படியெல்லாம் செய்யலான்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அவரை எப்படியாவது கொலை செய்யணும். ஏன்னா இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருந்துங்க. இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக தான் நடக்கணும். அதால் வகை தேடுறது, கர்த்தர் இயேசுவை எப்படி கொலை செய்யலான்னு வகை தேடுறது. அந்த டைமில் தான் யூதாஸுக்குள்ள சாத்தான் என்னாகிறாரு, போறார் உள்ள. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சாத்தான் தூண்டுறார். யோவானில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, வாசிக்கல பாருங்க. 13ஆம் அதிகாரம், யோவானில் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அது புகுந்து அங்க தூண்டுறது எங்க இருக்குதுன்னா, எந்த வசனம் வாசிக்கிறீங்க? 27, 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்படிங்களா? அந்த வசனம், அதுக்கு முன்னால் இன்னொரு வசனம் பாருங்க. அதுலயே சாத்தான் தூண்டினான். இது லூக்கா வாசிங்க. லூக்கா 22:1-2. லூக்கா 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 21 இல்ல 1ஆம் வசனம். பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அவங்க வகை தேடினார்கள். நீங்க அந்த யோவான்ல தான் வருது. 3ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்றும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். பார்த்தீங்களா? அதாவது தூண்டினான், அப்புறமா புகுந்தார். 27ஆம் வசனத்தில் என்ன படிச்சீங்க? 13:27. புகுந்தான் எங்க வருது, தூண்டினான் எங்க வருது? அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இங்கே 3ஆம் வசனத்துல கொஞ்சம் கீழே ஒரு வசனம் வரும், பஸ்கா பண்டிகை. பரவாயில்ல விடுங்க, அதுலேயே தான் வருது. நான் உங்களுக்கு அந்த வசனம் சொல்றேன். அப்போ இங்க நம்ம பார்க்கும்போது அங்க யூதாஸ் காரியத்துக்குள்ள சாத்தான் புகுற வேலை இல்லைங்களா? யோசித்து பாருங்க. இந்த பிரதான ஆசிரியர் வேத பாரகர் இவங்க இவரை தேடிட்டு இருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை, அந்த சைடில் பார்த்தா இல்லைங்களா யாருங்க, யூதாஸ் காரியத்துக்கு ஒரு பிரச்சனை, ஆசை வந்திருக்குது. அதனால இங்கே நம்ம பார்க்கும்போது அவருக்கு ஒரு வேலை வந்துச்சு. என்ன வேலை வந்துடுச்சு? யூதாஸ்க்கு காட்டி கொடுக்குற வேலை வருது. அதனால தான் நம்ம பார்க்கும்போது யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கோ அப்படின்னு பார்த்தாங்கன்னா பாருங்க, வாசிக்கலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. மார்க் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனார். பாத்தீங்களா, அங்க போயிருக்கிறார் இவர் யூதாஸ் காரியத்தை. அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டுக்குது. அவங்க ஏற்கனவே தேடிங்கிற ஆளு கரெக்டா பார்த்தீங்களா சேட்டனுடைய
கோஆர்டினேட் கரெக்டாக நடக்குது. இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக அவங்க தேடி இருக்கிறாங்க. ஈஸியாக வந்து என்னாச்சுங்க, இப்போ அவரை காட்டி கொடுக்கறதுக்கு யூதாஸ் காரியத்தை போறாரு. போய் நான் அவரை காட்டி கொடுக்குறேன். அப்புறம் அவர்கள் அதை கேட்டு சந்தோஷமாயிட்டு இருக்குது. என்ன சந்தேகம்னா, ஏற்கனவே தேடி நின்றுருக்காங்க, அலைச்சல்ல இருந்திருப்பாங்க. இப்போ கரெக்டாக கிடைக்குது. கிடைச்சிருந்தோம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா, அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணிக்கினாங்கன்னா, என்ன பேசிக்கினாங்கன்னா, பணம் கொடுக்கலாம். இவருக்கு என்ன ஆசை? பண ஆசை. பணம் எப்படி வருது பார்த்தீங்களா, தேடி, இல்லைங்களா? ரொம்ப முக்கியமாக அன்பான சகோதர சகோதரிகளே, அப்புறம் 9ஆம் வசனம் வாசிங்க. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். பார்த்தீங்க, எல்லாம் கனெக்ட் ஆகுது. எல்லா அதிகாரத்தில் அந்த சம்பவம் நடக்கும் போது தான் இது கனெக்ட் ஆகுது. அதனால தான் இந்த 9ஆம் வசனம் ஆயிட்ட பிறகு இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இதை வந்து அவங்களா பணம் கொடுத்தாங்களா, இவரா கேட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லுது பாருங்க, இவர் போய் கேட்டிருக்கார் யூதாஸ் காரியத். மேத்யூ 26th chapter 14 and 15th verse வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து என்பவன் பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். பார்த்தீங்களா எவ்வளோ கிளியரா அன்பான சகோதர சகோதரிகளே, இவர் போய் கேட்டிருக்காரு, எனக்கு என்ன கொடுப்பீங்க. ஸோ அதனால தான் நம்ம 4 சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் நம்ம படிக்கிறது. அப்போ தான் அந்த தெளிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். இது எல்லாருக்குமே கிடைக்காது. அப்போ பாருங்க, ரொம்ப முக்கியமாக யூதாஸ் காரியத் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, நான் அவரை காட்டித்தரேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்க, இல்லைங்களா? அப்படின்னா இவர் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, இவங்க 30 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒத்துனுக்குறாங்க. ஸோ 30 வெள்ளிக்காசு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க வாசிக்கலாம் பாருங்க. டியூட்ராமனி 21st chapter 32 verse. உபாகமம் 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 21ஆம் அதிகாரம் எத்தனையாவது வசனம்? 32வது வசனம். எத்தனையாவது வசனம் பாருங்க, 23 வாசிங்க. இரவிலே அவன் பிரேத மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண. இல்ல, அந்த 30 வெள்ளிக்காசு அடிமைக்கு அப்படின்ற வரம் பாருங்க. மியூட் பண்ணுங்க பிரதர். யார் பிரதர் இது? பிரதர் சிஸ்டர் ஆன்லைனில் பேச வேண்டாம், மியூட் போடுங்க ப்ளீஸ். யாருங்க? சார் அதே அதிகாரம் தான், 21ஆம் அதிகாரத்தில் தான். அப்போ நம்ம பார்க்குறோம், அதாவது அங்கே ரொம்ப முக்கியமாக நியாயப்பிரமாணத்தில் அடிமைகளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதையும் அந்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அப்போ பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே, எந்த நேரத்தை எந்த சமயம் பார்த்து இவரை காட்டி கொடுக்கலான்னு யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணுறாருன்னா வகை தேடுறதுக்காக எந்த டைமில் இவரை கரெக்டான டைமில் என்ன பண்ணலாம், காட்டி கொடுக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினார். பாத்தீங்களா, ஜனம் கூட்டம் இல்லாத சமயத்துல இவர் என்ன பண்ணோம், காட்டி கொடுக்கணும். அப்போ வெல் பிளான்டு. அப்போ இவருக்குள்ள வந்த ஒரு பண ஆசை அவர் எங்க வரைக்கும் போச்சுன்னா, எவ்வளவு பெரிய மாஸ்டர் கிரைஸ்ட், எவ்வளவு பெரியவர் இவர் நம்முடைய கர்த்தர் இயேசு, அவரை காட்டி கொடுக்கறதுக்கு எப்படி இவருக்கு மனசு வந்தது அப்படின்னா, அவருக்கு வந்தது காரணம் என்ன தெரியுமா, அவரை காட்டி கொடுக்க அவர்கிட்ட இருந்த ஆசை தான். அதனால தான் அன்பான சகோதரர்களே, இங்கே கூட நமக்கு ஒரு லெசன். நமக்கு எதை நம்ம ஆசைப்படுறோமோ அந்த ஆசைப்படுற விஷயம்
இல்லைங்களா? அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சில நேரங்களில் எந்த விதமான தப்பு கூட நம்ம செய்யறதுக்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு என்று யூதாஸ் காரியத்தை இங்கே என்ன பண்ணுறாரு, அவரும் ஒரு அழைக்கப்பட்டவர் தான், நல்ல ஒரு ஊழியத்தில் ஈடுபட்டவர் தான், இயேசு கிறிஸ்துவோட பயணம் இல்லைங்களா, இந்த ஊழியத்தில் பயணம் பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை வாங்கினவர் எங்கே கொண்டு வந்து நிற்க வச்சிட்டாருன்னா இயேசு கிறிஸ்துவையே காட்டி கொடுக்கறதுக்கு. ஆமாம் அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நீங்கள் இன்னும் பார்க்கும் பொழுது இப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக 13ஆம் அதிகாரத்தில் அநேக விஷயங்களை நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 13ஆம் அதிகாரத்தில் என்னை காட்டி கொடுப்பவன், இங்கே தான் இயேசு கிறிஸ்துவுடைய மனநலமை அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார். முதலாவது பாயிண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பேசுகிறாரு, முதலாவது ஒரு பாயிண்ட்லனா மற்ற 26ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் வாசிக்கலாமாங்க. இயேசுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதை அவருக்கு தெரிஞ்சிருந்தா அதை காட்டுறாரு இயேசு கிறிஸ்து. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் சிஸ்டர் 26, 20, 21. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். அவர்கள் போஜன பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி சொல்லும் போது யூதாஸ் காரியத்தை என்ன இருக்கலாம், உஷாரா இருக்கலாம். அங்க கூட அவருக்கு யூதாஸ் காரியத்துக்கு என்ன பண்றார், இயேசு கிறிஸ்து ஹெல்ப் பண்றார். தன்னுடைய ரட்சிப்பை பத்தி யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து யூதாஸ்கர்கிட்ட பேசுறார், லிட்ரலா பேசுறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அப்போ உடனே என்ன ஆயிடணும், அவர் என்ன இருக்கணும், உஷாராயிருக்கணும். அதே மாதிரி தான் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம மத்தியில் இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்னா சத்தியத்தின் மூலமாக இருக்கிறார். சில நேரங்களில் நமக்கும் வசனங்கள் இப்படி தான் பேசும். சில நேரங்களில் நான் ரட்சிப்பின் திட்டத்திற்கு நாம் இன்னும் இசைவாக நடக்கிறதுக்கு நமக்கு வரக்கூடிய ஆபத்துலேருந்து ஆண்டவருடைய வசனம் எப்பவுமே நம்மளை காப்பாற்றும். அன்னைக்கு நேரடியாக பேசினார் இயேசு கிறிஸ்து யூதாஸ்கிட்ட. இப்போ நம்மக்கிட்ட அவர் 2ஆம் வருகையில் வந்திருக்கிறாரு, அவருடைய சத்தியத்தின் மூலமாக பேசிகிட்டே இருப்பார் நம்மக்கிட்ட. பாருங்க, அங்கே சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு. இவர் என்ன இருக்கலாம், உஷாராக இருக்கலாம். அதில் கூட நம்முடைய ஆண்டவருடைய அன்பு இருந்தது நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுறாருனா இயேசு கிறிஸ்து கூட இருந்துட்டு பயமே இல்லாமல் இருக்கிறார். பயமே இல்லாமல் இருக்கக்கூடிய யூதாஸ் காரியத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். யோசித்து பாருங்க, எவ்வளோ முக்கிய பயம், தேவ பயம். இயேசு கிறிஸ்துக்கு கிட்ட கூட இருக்கிறார், சொல்லிட்டே இருக்கிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போறார். காட்டி கொடுக்குற அவர் யாருன்னு இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சு போச்சு, இவருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் இவருக்கு பயமே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மனநலமை எப்படி இருக்குன்னா, அவருடைய ரட்சிப்பை பற்றி பெருசாக என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அங்கே இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி தான் சில நேரங்கள் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட வசனங்கள் எப்பெல்லாம் பேசுதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்கணும். ஏதோ ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிறாரு அப்படி இல்லை, ஏதோ விஷயத்தை நம்மக்கிட்ட நமக்கு வரக்கூடிய ஆபத்துலேருந்து அவர் நம்மளை காப்பாற்றுறாருன்ற மைண்டு நம்மக்கிட்ட இல்லைங்களா. த ஃபஸ்ட் சான்ஸ் அவருக்கு. செகண்ட் சான்ஸ் என்ன நடக்குதுன்னா, அவருக்கு இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு. லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம். யூதாஸ் காரியத்துக்கு பெரிய பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை தான் அங்கே சொல்லி காட்டுறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டிக் கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். இன்னும் எப்படி சொல்லலாம் இந்த வார்த்தையை, ஐயோன்னு அக்கா செத்து போறானே. ரெண்டாவது சான்ஸ், நீ செத்து போறியப்பா யூதாஸ் காரியத், ஐயோ உனக்கு. ஐயோன்னா என்னங்க, மரணம். ஐயோ செத்து போறிய இவ்வளோ பெரிய அழைப்புலேருந்து அப்படின்ற மாதிரி ஒரு சான்சஸ் அங்கே கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே இல்லைங்களா. மூணாவது பாயிண்டில் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே வாசிக்கலாம். யோவான்
13ஆம் அதிகாரம் 5லிருந்து 9 வசனங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 5லிருந்து வசனங்கள். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றார். இயேசு அவரை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். மறுபடியும் அங்க என்ன சொல்றாரு? எல்லாரும் என்ன இல்ல, சுத்தமா இல்ல. அப்போ இங்க கூட என்ன பண்ணிருக்கலாம்? அவரு ரியலைஸ் பண்ணிருக்கலாம், உணர்ந்திருக்கலாம். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி சான்சஸ்னு கொடுத்துட்டே இருக்கிறாரு. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 24லிருந்து 26 மறுபடியும் இங்க என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி பேசுறாரு பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 24 வசனங்களிலிருந்து. யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டினார். அப்பொழுது அவர் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். பாத்தீங்களா? இப்போ யாருன்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிடுறார். 4வது டைம். இப்போ என்ன பண்ணியிருக்கலாம் அவரு? நான் தான் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, ஏதோ இந்த ஒரு ஆசையில் நான் உங்களை இது பண்ணிட்டேன் அப்படின்னு அங்கேயே என்ன பண்ணியிருக்கலாம்? இல்லை. அப்போது யோவான் கேட்குறாரு. யோவான் மார்பில் சாஞ்சிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மார்பில் சாஞ்சிட்டு கட்சியில் கேட்குறாரு. அப்புறம் நான் யார் கையில் இந்த துணி கையை கொடுக்குறோம் அவங்க தான் அப்படின்னும் போது எல்லாருக்குமே என்ன எடுத்தாங்க? அப்போ கூட யூதாஸ் காரியத்தானா இருக்கலாம், சேஞ்சஸ் பண்ணியிருந்துக்கலாம் அவரை. அப்போது நோ சேஞ்சஸ், அவர்கிட்ட என்ன இல்லை, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவருக்கு இருந்தது ஒன்று தான், என்ன ஆசை? பண ஆசை. அப்போது பைபிளில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, வேதத்தில் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது, இப்போ இந்த பஸ்கா டைமில் ரொம்ப முக்கியமாக அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பஸ்கா டைமில் அதிகம் பேர், அன்னைக்கு யூதாஸ்காரியத்து ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. அதனால யூதாஸ்காரியத் பெரிய துரோகின்னு சொல்லிட்டுருப்போம், யூதாஸ்காருடைய மோசமாக கூட இருக்கலாம். வருடம் அவர்களுக்கே தெரியும். வருடம் ஒருத்தர் என்ன ஆயிடலாம், யூதாஸ்காரியத் மாதிரி மாறுவதற்கு சான்சஸ் இருக்கு. இந்த யூதாஸ்காரியத் பாடம் மாத்திரம் 365 days ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவா மாறதுக்கு வந்துக்கிறோம், நம்ம யூதாஸ்காரியத்தை மாறுவதற்காக இல்லை. ஏன்னா அங்கே நம்ம வாசிக்கிறோம் பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் யூதாஸ்காரியத்துக்கு சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது, அதான் வசனம் நமக்கு சொல்லுது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறார். அப்போ யூதாஸ்காரியத்தை என்ன பண்ணிருக்காரு? தேவ தயவு, இப்படிப்பட்ட ஒரு குணத்தை தேவன் காட்டியிருக்கிறார். தேவ தயவு பெற்ற மனுஷன் தான் அவரு. ஆனா அவருடைய தயவை நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அசட்ட பண்ற. அப்போ பணம் ஆசை வந்ததுனால இவருடைய மனசு ஃபுல்லா எதை சார்ந்து போச்சுன்னா பணத்து மேல போச்சு. அதான் யோவான் 13:2 நாம் வாசிக்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக, பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினான்.
13:2. யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. போதுங்க. அப்போ அவனுக்கு ஃபர்ஸ்ட் சாத்தானுடைய வேலை என்னன்னா தூண்டுறது, தவறு செய்யறதுக்கு தூண்டுறது. தவறு செய்து தூண்டிட்ட பேரு அதுக்கு நம்ம இடம் கொடுத்திருந்தோம், அவன் என்ன ஆயிடுறான், நம்ம இருதயத்தில் வந்து காட் போட்டு படுத்துறான், உள்ள கட்டில் போட்டு படுத்துறான், உள்ளவே செட்டில் ஆயிடுறான் நம்ம இருதயத்திலே. அதான் அங்கே பார்க்குறோம் 27வது வசனத்தில், சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான். ஆமான்பான சகோதர சார், எவ்வளோ பெரிய ராஜா, எப்படிப்பட்ட மெஸ்ஸியா அவர் இல்லைங்களா, தேவாதி இல்லைங்களா, தேவனுக்கு தேவன் அல்ல, அவரும் ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற அநேக தேவர்களுக்கெல்லாம் அவர் தேவனாக இருந்தார். இப்படிப்பட்ட கர்த்தர் இயேசுவை வந்து இவர் என்ன பண்ணுறாருங்க, காட்டி கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா அந்த பண ஆசை. எவ்வளோங்க, 30 வெள்ளிக்காசுக்கு எவ்வளோ பெரிய விஷயம். எவ்வளோ விஷயத்தை தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், யூதாஸ் காரியத்துக்குள்ளே பார்க்குறோம் அன்பான சொல்ல. அப்போது ஆசை எவ்வளோ டேஞ்சர் இல்லைங்களா. அந்த ஆசை தான் அங்கே சொல்கிறாரு, இந்த ஆசை வந்தால் கூட தப்பு இல்லை, ஆனால் தேவ தயவு பெறும்படி, நீ குணம் படும்படி இல்லைங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தேவ தயவு நமக்கு எதுக்குன்னா நம்ம குணமடையறதுக்கு தான் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போது யோசித்து பாருங்க, ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும். என்ன ஆயிடுச்சுங்களா, அவருடைய இருதயம் கடினமாச்சு. கடினமானதுனால குணப்படாத மாதிரி ஆயிட்டாருங்களா, குணப்படாத ஒரு கடின இருதயம் ஆயிடுச்சு. அதனால் அன்பான சகோதரர்களே, நம்ம கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள், ஆசைன்றது வெறும் பண ஆசை மாற்றம் இல்லை, என்னெல்லாம் ஆசைகள் நமக்கு வருதோ இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக இல்லைங்களா, அந்த சூழ்நிலைகள்லாம் ரொம்ப டேஞ்சரு. பாருங்க, மற்ற 27ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 5 வசனங்கள், 3-5 வசனங்கள். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு உற்சாகப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்பிக் கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதுக்கப்புறம் சொல்லி என்ன யூஸ் இல்லைங்களா. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, அது உன்னுடைய பாடு. அதுதான் சாத்தான் கூட அப்படித்தாங்க, சாத்தான் சொல்ற வேர்டு தான் அதெல்லாம். சில நேரங்களில் தவறான ஆசைகளுக்கு, தவறான விஷயங்களுக்கு நம்மளை தூண்டி விட்டு அதை செயல்படுத்த வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவோன்னா, நாம் போய் மனஸ்தாபம் பட்டால் கூட சாத்தான் என்ன சொல்லுவானா, அது ஊன் பாடுப்பா. சாத்தானுடைய எக்யூப்மெண்ட்ஸுங்க தான் அவங்கெல்லாம். அன்னைக்கு இருந்த அந்த கண்டினியூ பண்ணுங்க அது வசனம். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு. பார்த்தீங்களா, எங்களுக்கு என்ன, எங்க வேலை முடிஞ்சது. அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்திலையுமே. ஏன் அப்படின்னும் போது அவர் என்ன மாதிரி ஒரு கூலியை பெற்றாரு, என்ன மாதிரி ஒரு மரணம். ஆக்ட்ஸ் 1st chapter 18th verse. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலை கீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. பார்த்தீங்களா, அந்த யூதாஸ்காத்துக்கு ஒரு கொடூரமான மரணம், ஒரு கொடூரமான மரணத்தை வந்து இங்கே வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போது இன்றைக்கு நமக்கு என்ன இதில் பாடம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம, திருச்சபையின் பிள்ளைகளாக ஆகக்கூடிய நாம, யூதாஸ் காரியத்தை எப்படி ஒரு பெரிய அழைப்பு பெற்றாரோ, இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் ஈடுபட்டு அவருக்கு ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் தான் திருச்சபையின் பிள்ளைகள். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். அது சாதாரணமான கிருபை கிடையாது, அது பெரிய கிருபைன்னு எப்படி தெரியும்னா, ஆதாமுக்குள்ள வந்து மரித்து போன ஜனங்கள் எவ்வளோ கோடிக்கணக்கான ஜனங்கள், இப்போ பிறந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள், மரித்து போன ஜனங்கள், இன்னும் பிறக்கக்கூடிய ஜனங்கள்,
இவங்க எல்லாரையும் வச்சு பார்த்தா அவங்களுக்கு கிடைக்காத ஒரு கிருபையை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு கொடுத்துருக்காரு. அன்னைக்கு யூதாஸ்காரியத்துக்கு கொடுத்த அழைப்பு தான், பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்திலே வரமாட்டான், கடைசி நாட்களில் அவனை நான் எழுப்புவேன். அப்போ நம்ம கூட இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம் இல்லைங்களா? நாம் இயேசு கிறிஸ்து மாதிரி இருந்தா, இல்லை நம்ம யூதாஸ்காரியத்து மாதிரி இருந்தா, யூதாஸ்காரியத்து மாதிரி நம்ம இருந்தா நம்ம ரட்சிப்பு எழுந்துருவோம். இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம மாறணும்னா ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். இதுதான் விஷயம். அப்படின்னா யூதாஸ்காரியத்தா இயேசுவா? உனக்குள்ள ஆசை இருக்குது. என்ன ஆசை பாருங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன ஆசை இருந்துச்சா? என்ன ஆசை இருந்துச்சா? சரி, சிம்பிளா கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து கிட்ட ஆசை இருந்துச்சா இல்லையா? என்ன இருந்துச்சு? வெரி குட். அப்பா சித்தத்தை செய்யறதுதான். யூதாஸ்காரியத்துக்கு என்ன சித்தம்? அவருக்குள்ள அப்பா சித்தத்தை செய்யணும் தான் அழைப்புக்குள்ள வந்தாலும் அவருக்குள்ள ஆசை இருந்தது. என்ன ஆசை? பண ஆசை. அப்போ இது ஒரு இதாங்க என்ன சொல்லலாம், ஒரு டிவைஸ். பணம் கூட ஒரு டிவைஸ் தான். அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம அதிகமா சம்பாதிக்கிறது பணத்துக்காக தான். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், சத்தியத்தில் வந்து பண ஆசை எங்கே கொண்டு போயிட்டு இருக்குன்னா, சில பேரை இன்ட்ரெஸ்ட் கொடுறதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. வட்டி கூடுற ஆளுங்க கூட உண்டு. அந்த வட்டி கூடுற ஆளுங்களையும் என்கரேஜ் பண்றவங்களும் உண்டு இல்லைங்களா? அந்த பணம் சகோதரர்களை அடிக்கக்கூடிய நிலைமைக்கு போறவங்களும் உண்டு. ஆனால் எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் எல்லாம் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பணம் ஆசை இருக்கிறதுனால தான் டெவலப் பண்ணி நேக்கிறது பிஸ்னஸை. பணத்தை வட்டி கொடுக்குறதும் ஒன்று தான், பணத்தை அதிகமாக சம்பாதிக்கிறதும் ஒன்று தான். தேவைக்கு நம்ம தன்னை வெறுக்கிறவங்களுக்கு எந்த ஆசையும் வராது. முக்கியமாக பண ஆசை வந்துச்சுன்னா நமக்கு டேஞ்சர். ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பாத்தீங்களா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு போயிடுறாங்க. இப்பெல்லாம் நீங்க அவங்களுக்கெல்லாம் எதனா சொல்லி பாருங்களேன், கஷ்டம். இப்ப யாருக்கு எதுன்னு சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருக்கு. ஆனா வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது, எல்லா தீமைக்கும் வேறு பணம். அதான் போதுமென்று இருக்கணுமா நம்ம மனசு. போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எப்போ தேவ பக்தி நம்மகிட்ட அதிகரிக்குதோ பணத்து மேலே எந்த ஆசை வராது. என்ன இருக்குதோ அதை சாப்பிடுவோம், என்ன இருக்கிறதோ அதை போட்டுக்குவோம், என்ன இருக்கிறதோ அதை வச்சு இல்லைங்களா? எத்தனை பேர் குறைந்தாங்களா? சில ஃபேமிலிஸ் எல்லாம் 2000 ரூபாயிலே வீடு நடத்துறவங்க உண்டு, 20,000 ரூபாயில வீடு நடத்துறவங்களும் உண்டு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆடம்பர வாழ்க்கையை அதிகமாக்கும் போது பணம் தேவைப்படுது. பணம் தேவைப்படும் பொழுது அது மேலே ஆசை வருது. அப்படி ஆசை நமக்கு அது மேலே வரும்போது என்ன ஆகுது? விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகுது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறதுல சந்தோஷப்படணும். இல்லாதது மேலே அதை சேகரிக்கணும் அப்படின்றத எண்ணமே நமக்கு வரக்கூடாது. ஏன்னா நமக்கு பாதுகாப்பு தேவன் தான். நம்ம மீட்டெடுத்தவர் கர்த்தர் இயேசு. தன்னுடைய விலையேற பெற்ற ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கார். நமக்கு தேவையானது. அப்போ யூதாஸ்காரியத்துடைய நிலைமை என்னன்னு பார்க்கிறோம். அவர் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போறதுக்கு காரணமா இருக்கிறதுக்கு இந்த பணம். அதனால இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம இருக்கணும்னா இல்லைங்களா? நமக்கு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, எப்படி யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தாரோ அப்படியே இன்றைக்கும் நடக்கும். எப்படி நடக்கும்? யார் காட்டி கொடுக்க போறாங்க யார அப்படின்னு பார்த்தா, யார் இயேசு கிறிஸ்து மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே சகோதரர்களால காட்டி கொடுக்கப்படுவீங்க. எங்க இருக்கு வசனம்? வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்ப இங்க பேசக்கூடிய சகோதர சகோதரி யாருன்னா சபைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். யார் சபையாக ஆக போறாங்களோ அவங்களுக்கு நடக்கும். 21:16. லூக்கா 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதர்களாலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். பாத்தீங்களா? பெற்றோர்கள் யாரு? சத்தியத்தை சொல்லி சத்தியத்தை சொன்ன சகோதரர்களால கூட காட்டி கொடுக்கப்படுவோம் இல்லைங்களா? அப்புறம் சத்தியத்தை சொன்ன சகோதரர்கள், அப்புறம் சகோதரர்கள், அதாவது பந்து ஜனங்களாலும், உற்றார் உறவினர்கள் எல்லாம் சொல்றோம், சிநேகிதர்களாலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். அதாவது என்ன தெரியுது? யாரையும் நம்ப கூடாது. யாரைத்தான் நம்பணும்? தேவனையும் கர்த்தர் இயேசுவையும் நம்பணும். அததான் நம்ம கூட சில நேரங்களில் நம்மையும் அறியாம நம்ம வாயை வச்சுன்னு சும்மா இருக்காம, அந்த பிரதர் இப்படிங்க, இந்த சிஸ்டர் அப்படிங்க அப்படின்னு பேக் பைட்டிங்கில் நம்ம ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ஏதாவது காட்டி கொடுக்குற வேலையை செஞ்சோம்னா அது நமக்கு என்ன ஆகிடும்? அந்த வருஷம் நம்மளுடைய எடுக்கக்கூடிய மெமோரியல் கட்டாயமாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யோசித்து பாருங்க, நம்ம சகோதர சகோதரிகளை காட்டி கொடுத்துட்டு அவங்கள இயேசு கிறிஸ்துவ அங்கே அவமானப்படுத்தின மாதிரி சபையாகக்கூடிய ஜனங்களை, சகோதர சகோதரிக்கு இந்த வேலையை நம்ம செஞ்சிட்டோம்னா உணர்வு உள்ளவங்க தூங்க முடியாது. உண்மையான அந்த பண்டிகையில், அந்த ஒரு மெமோரியலில் ஆசரிக்க முடியுமா? அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும். சகோதரர்களை காட்டி கொடுக்குற விஷயம், அதே மாதிரி காட்டி கொடுக்குற விஷயமும் ஒன்று தான். அந்த காட்டி கொடுக்குற விஷயமாக நம்ம அதை ரிசீவ் பண்ணுறதும் ரொம்ப டேஞ்சர். ரொம்ப கவனமாக இருக்கணுமா தேவனுடைய பிள்ளைகள். அதனால தான் சொல்கிறேன், எப்படி எனில் இல்லைங்களா, அன்னைக்கு யூதாஸ்காரி காட்டி கொடுத்தது போல பெற்றோராலும், அதாவது சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுது. ஆனாலும் என்ன சொல்றார் தெரியுமா? உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். கொலையும் செய்யக்கூடிய காலங்கள்லாம் ஆதி சபையில பார்த்திருக்கிறோம். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவார்கள். என் நாமத்தின் நிமித்தம் உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் எப்பவுமே பகைக்கப்படுவாங்க. அப்ப நம்ம பகைக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடாது, நம்மளை பகைக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்துக்கும் யூதாஸ்காரியத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்க. நம்ம எல்லா நேரத்துலையும் நம்ம கிரைஸ்ட் மாதிரி ஆகிறதுக்கு தான் நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும், தவிர எந்த விதத்துலையும் நம்ம ஓன் மைண்டை என்ன பண்ணிடக்கூடாது, டெவலப் பண்ணிடவே கூடாது. அதை தான் சொல்கிறாரு, இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கூட பார்க்கும்போது உங்கள் அன்பின் விருதுகளிலே இருப்பாங்களாம். அது வாசிங்க, அது கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. அது என்ன தலைமயிர் ஒன்றும் அழியாது? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க தேவனுடைய பிள்ளைகளை. ஆனா அப்போ பாருங்க, நமக்கு யூதாஸ்காரியத் இயேசு கிறிஸ்துக்கு செஞ்ச துரோகம் எவ்வளவு பெரிய துரோகம் இல்லைங்களா? இந்த சப்ஜெக்ட் என்ன தான்? யூதாஸ்காரியத்துடைய துரோகம் தான் டாபிக் நம்ம வச்சுக்கலாம். அப்போ ரொம்ப முக்கியமாக இங்கே பார்க்கும்போது இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், சகோதர சகோதரி எப்படி இருப்பாங்க? நம்ம அன்பின் விருதுகளில் இருப்பாங்க. அப்படி அன்பின் விருதுனா இது எல்லா மீட்டிங்ஸ்லேயும் இருப்பாங்க, கன்வென்ஷன்ஸில் இருப்பாங்க, சபை கூடுதலில் கூட இருப்பாங்க, எல்லா மீட்டிங்ஸில் கூட இருப்பாங்க. ஆனால் இவர்களுடைய எண்ணங்கள் யூதாஸ்காரியத் மாதிரி இருக்குதா, இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கான்னு தெரியாது. ஆனால் அவர்களுக்கே தெரியும். அதனால தான் யூதாவில் நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? வாசிக்கலாம் பாருங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இவர்கள் உங்கள் அன்பின் விருதுகளிலே அதாவது கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறவர்கள். இவர்கள் காட்டுகளால் அடி ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களுக்கு இலை உதிர்ந்து கனிதற்று 2 தரம் செத்து போனவர்களாக போயிடுவாங்க. வாசிங்க சிஸ்டர். யூதா 12ஆம் வசனம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும். கனியற்று அப்படின்னா நமக்கு தெரியும், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 9 குணங்கள் ஆவின் கனிகள். அந்த 9 கனிகளும் கனியற்று, அப்புறம் வேறு என்னங்களா எப்படி இருப்பாங்களாம்? 2 தரம் செத்து வேரற்று போன மரம். அப்படின்னா வேறு எதை காட்டுன்னா விசுவாசமே இல்லாமல் போயிடுவாங்க. கொலோசியர் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, 2:6 இல்லைங்களா? அவருக்குள்ள நிலைச்சிருக்கணும், அவருக்குள்ள நீ வேர் கொண்டவர்களா இருக்கணும். அப்போ இந்த மாதிரி தான் வேதத்தில் நமக்கு சொல்லுது அன்பான சகோதர சகோதரிகளே.
அப்போ அதாவது நமக்கு என்ன சொல்லிட்டாருன்னா ரோமர்ல 30ஆம் அதிகாரத்தில் அதாவது அன்பில்லாதவர்களுமாயும் இணக்கமுள்ளவர்களுமாயும் இரக்கம் இல்லாதவர்களுமாயும் இல்லைங்களா எப்படி இருப்பாங்கன்னு வசனத்தில் சொல்றாரு. 30ஆம் அதிகாரத்தில் 31, 32. ரோமர் 1ஆம் அதிகாரம் 30, 31, 32. ரோமர் 1ஆம் அதிகாரம் 30, 31 வசனங்கள். புறம் கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிருதம் பண்ணுகிறமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் இன்பக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். பாத்தீங்களா, இவங்களுடைய கேரக்டர் இதுதான். இந்த 3 விஷயம் நம்ம கிட்ட இருக்கணுங்க. லாஸ்ட் எது தெரியுங்களா? அன்பு நம்ம கிட்ட அதிகமா இருக்கணும். அதே மாதிரி இணங்கக்கூடியவர்களா இருக்கணும். அன்புனாக்கா நம்ம கிட்ட அவங்கெல்லாம் பேசணும், அன்பு காட்டணும், இல்லை நாமளா அன்பு காட்டிடணும். அதான் இயேசு கிறிஸ்து. இணங்குறது நாமளா போய் இணங்கிடணும். நாமளே ஒரு சகோதரனை ஒரு சகோதரிக்கிட்ட என்ன ஆகிடணும், நெருங்கி. நமக்கு எந்த ப்ரெஸ்டீஜும் கிடையாது. நமக்கு எதாவது ப்ரெஸ்டீஜ் இருக்கா? எதுனா இருக்குங்களா? அந்த மாதிரி நாமளே இறங்கி போய் வாலண்டரியாக பேசிடணும். அடுத்தது இரக்கம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது, இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கணும். எப்பவுமே இரக்கமான பேச்சு, அன்பான பேச்சு, இணக்கமுள்ள பேச்சு தான் இருக்கணும். இணக்கத்துக்கு ஆப்போசிட் பிரிவினை, அன்புக்கு ஆப்போசிட் வம்பு, இரக்கமுக்கு ஆப்போசிட் இரக்கம் இல்லாதது. அதுக்கு தான் பைபிளில் வசனம் சொல்லுது, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். இணக்கம் இல்லாதவர்கள் 1,44,000 பேர் ஆக முடியாது. இரக்கம் இல்லாத, அதாவது இரக்கம் இல்லாதவர்கள் இல்லைங்களா, இரக்கம் பெற மாட்டார்கள். பைபிளில் படிச்சிருக்கிறோம். ஆமா அன்பான சகோதர சகோதரி. அப்போ நம்ம கிட்ட கூட யோசித்து பார்க்கும்போது ஆசை இருக்கும். என்ன மாதிரி ஆசைகள் நம்ம கிட்ட இருக்குது அவர்களுக்கே தெரியும். அன்னைக்கு யூதாஸ்காருக்கு இருந்த பண ஆசை, ஆனால் விஷயம் என்னன்னா ஆசை தான். அப்போ அதே மாதிரி நமக்குள்ள என்னென்ன ஆசை இருக்குது. என்னைக்கெல்லாம் நம்ம ஆண்டவரை மறுதளிக்கிறோன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா. அவர் காட்டி கொடுத்ததுனால தான் அவரை சிலுவையில் அடிச்சாங்க. ஆனால் நமக்கு என்ன சொல்றாரு எபிரேயர்ல, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்ட நீங்கள் இல்லைங்களா, பரம ஈவை பெற்ற நீங்கள் மறுதளிச்சிட்டீங்கன்னா புதுப்பிக்கிறது கூறாதக்கார் மறுபடியும் நீங்க சிலுவையில் இயேசுக்கு அடிக்கிறதுனால மறுபடியும் புது. அப்போ அவர் யோசித்து பாருங்க எவ்வளவு கிளியரா அங்க நமக்கு சுட்டி காட்டுறார். அப்போ அவர் அன்னைக்கு பெரிய அழைப்பை இழந்தார் யூதாஸ்காரியர், தேவனுடைய கிருபை இழந்தாரு. அதே மாதிரி தான் நமக்கும் பல சோதனைகள் இருக்கு, ஆசைகள் இருக்குது. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சங்கீதம் 41:9 வாசிக்கலாம் பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது எப்படி இருக்கார் பாருங்க. 41ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். யோசித்து பாருங்க என்ன மாதிரி வார்த்தை. பிராண சிநேகிதன், உயிர் நண்பன், மை லைஃப் ஃப்ரெண்டு. யோசித்து பாருங்க. சில நேரங்களில் நமக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் வருது. ரொம்ப க்ளோஸாக இருப்போம் ஒரு பிரதர்கிட்ட, ரொம்ப க்ளோஸாக இருப்போம் ஒரு சிஸ்டர்கிட்ட. இவங்க தாங்க உயிர் சகோதரர்கள் மாதிரியே இருப்போம். எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது. எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். ஆனால் நம்ம கேரக்டர் இப்போ டெய்லி நம்மளுடைய ஸ்டடீஸு டெய்லி நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா தேவன் நம்மளை காப்பாற்றுவார். அந்த ஆவியை தேவன் நம்ம கொடுக்க மாட்டார். பல பேருக்கு அந்த ஆவி வருது. எந்த ஆவி? எவ்வளோ நல்ல பிரதராக இருந்தாலும், எவ்வளோ நல்ல சிஸ்டராக இருந்தாலும், அவங்களுக்கு நம்ம தீங்கு செய்ய போயிட்டோம்னா நம்ம இந்த லிஸ்ட்டு தான். நம்பி, அதான் சொல்றாரு, என் பிராண சிநேகிதன், உயிர் நண்பன், நான் நம்பினவன். நம்ம நம்பினவங்க நமக்கு துரோகம் பண்ணால் எவ்வளோ வலிக்கும். நம்ம லாஸ்ட் வீக் கூட அந்த சப்ஜெக்டில் ஒரு பாயிண்ட் பார்த்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது யாருக்குமே.
அதே நேரத்தில் நம்ம சிநேகிக்கிறவங்கள எந்த நேரத்துலையும் என்ன பண்ணக்கூடாது, அவங்க பண்ணுறாங்கன்றதுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்முடைய சிநேகத்தை என்ன பண்ணிடக்கூடாது, பிரேக் பண்ணிடக்கூடாது. அதனால தான் ரொம்ப முக்கியமாக என் மேலே என்னங்களா, என்னோட அப்பம் புசித்தவனாக இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார் யூதாஸ்காரியர். இன்றைக்கு காலம் கட்டம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னா, ஒவ்வொரு காலம் கடந்து போயிட்டு இருக்குது. அந்த காலம் கடந்து போக போக அநேக பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுங்க நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ணிகிட்டே வராங்க. ட்ராவல் பண்ணி போயினே தான் இருக்குது, அப்படியே போயிட்டுருக்குது. ஆனால் மறுபடியும் இயேசு கிறிஸ்துடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தங்களை மாற்றி கொண்டு மன்னிக்கணும், மறக்கணும், அன்பு காட்டணும், இணக்கமுள்ளவர்களாக இருக்கணும், இரக்கமுள்ளவர்களாக இருக்கணுன்ற கான்செப்டு வருதே இல்லை ரொம்ப பேருக்கு. இந்த வருஷமும் அந்த அப்பத்தில் அந்த பண்டிகையில் நம்ம கலந்து கொண்டு இல்லைங்களா, எல்லா கசப்பான புளிப்பான விஷயங்களை நம்ம வச்சுட்டு இருந்தா கூட இது ஒரு புளிப்பு யூதாஸ்காரியத்துக்கிட்ட இருந்தது. நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான புளிப்புகள், இந்த புளிப்பெல்லாம் வச்சுட்டு இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது. இந்த வருஷமும் வெறும் அப்பத்தையும் திராட்சை ரசத்தை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொல், நம்முடைய செயல் எல்லாத்தையும் சுத்திகரிப்பதற்கு தான் தேவன் என்ன பண்ணுறாருங்க, டெய்லி சத்தியம், ஒரு சத்தியங்களும் கேட்டு 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 நம்ம நல்லவர்களாக மாறுவதற்கு தான், இயேசு கிறிஸ்துவாக மாறுவதற்கு தான், யூதாஸ் காரியத்தை மாறுவதற்காக இல்லை. அப்போ நமக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், நமக்குள்ளே யூதாஸ் காரியம் இருக்கிறாரா, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? யார் செக் பண்ணோம்? நாமளே செக் பண்ணோம்னா நாம் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நல்ல மனவாட்டியாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து நம்மளை நம்பி இருக்கிறாரு, இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு. அவருடைய அப்பத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அப்பம்ன்றது ஆவிக்குரிய அர்த்தம், அவருடைய சத்தியங்கள் நம்ம சாப்பிட்றோம். இதில் நம்ம எல்லாத்தையும் அவர்கிட்டருந்து பெற்றுக்கொண்டு அவருக்கே நம்ம நன்றி இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்துட்டோம்னா இந்த வரக்கூடிய ஒரு பண்டிகையிலையும், இந்த பஸ்காவில், அதாவது மெமோரியலில், இந்த ராபோஜனத்தில் இல்லைங்களா, நம்ம கை வைக்கும் போது இல்லைங்களா, அது வெறும் சாதாரணமாக ஒரு ரொட்டியும் ரசத்தை சாப்பிட்ற மாதிரி ஆகிடக்கூடாது. உண்மையாகவே நான் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உணரணும். அது வெறும் 365 நாள் கடைசியில் இல்லை, அப்படி ஒரு கூட்டம் இருக்குது, அது நமக்கு இல்லை. டெய்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஏன் வசனம் படிக்கணும், ஏன் வசனம் கேட்கணும், சத்தியம் ஏன் கேட்கணும், ஏன் சத்தியத்தை நமக்கு தேவனுடைய வேலை செய்யணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்தமாக இருக்கிறதுக்கு தான். அன்பான சகோதரர், அநேக நம்ம சுத்தமாக இருந்தாலும் அவங்கங்க தவறுறோம், ஆசைகள் தான். அப்போ யோசித்து பாருங்க, ஆசை ஒரே ஒரு ஆசை தான் அவருக்கு, நமக்கு பல ஆசைகள் இருக்கும், அவரவர்களுக்கு தெரியும். அப்போ தன்னை வெறுக்கிறவங்களுக்கு எந்த ஆசையும் வரக்கூடாதுன்றது தான் இயேசு கிறிஸ்து, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து. அப்போ தன்னை வெறுக்கிறதுக்கு யூதாஸ்காரியத்துக்கு மனசு இல்லை, அவர் பணத்தை நேசிக்கிறதுக்கு தான் அவருக்கு என்ன இருந்தது. இயேசு கிறிஸ்து வெறுத்தார், பணத்தை நேசித்தார், அவருக்குள்ளே இருந்த ஆசை. அதே மாதிரி நாம கூட இயேசு கிறிஸ்துவை வெறுத்துட்டு எதையோ ஆசைப்பட்டோம்னா நம்ம இயேசு கிறிஸ்துக்கு செய்யக்கூடிய துரோகமாக இருக்கும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம அவர் நமக்கு கொடுத்த இந்த சத்தியத்தில், அந்த சத்தியத்தில் நம்ம நிலை நிற்க, அவர் வசனங்களை கேட்டிருக்கிறோம், அதன்படி வாழ்வதற்கு தேவன்கிட்ட கிருபை வாங்கி நம்ம வாழ்ந்து சென்று சேர தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.